Hi. Hello everyone, welcome back. விண்வெளி ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன புள்ளி தான், புள்ளி கூட கிடையாது, அதோட ரொம்ப கம்மி தான். இந்த ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்றதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருக்க சில பிளானட், ஸ்டார்ஸ், சேட்டலைட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. இதுக்காகவே பர்டிகுலரா ஒரு ஸ்பாட் தேடி போய் அங்க போய் ஒரு நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணி மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி, கிளவுடியா இருந்தது அட்மாஸ்பியர், பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி மூன் வேற ஸ்டார்ஸ் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன், வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்க. வேற சேட்டனையும் மாஸையும் அப்சர்வ் பண்ணேன், பட் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கண்ணால் என்னால் பார்க்க முடிஞ்சது, பட் கேமராவில் காட்ட முடியல. ஸோ ஸ்பேஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் தேவை மெயினாக. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு டெலிஸ்கோப் மேக் பண்ணேன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ டெலிஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. மெயினாக 2 டைப் தான். ஒன்று வந்து ரிஃப்ராக்டிங் டெலிஸ்கோப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப். ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், வேற மிரர், வேற ஐபீஸ் இருக்கும். அதே ரிஃப்ராக்டிங் டெலிஸ்கோப்பில் ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் ஒரு ஐபீஸும் இருக்கும். ஸோ இது மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு இந்த டெலிஸ்கோப் சூஸ் பண்ணேன். டெலிஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் மெயின் ரோலை ப்ளே பண்ணும். இப்போ ஒரு பர்டிகுலர் பிளானட்டை பார்க்கணும்னா எந்த மாதிரி லென்ஸ் பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பேச்சரும் ஃபோக்கல் லென்த்தும் தான் டிசைட் பண்ணும். ஸோ ஃபோக்கல் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்ஸ் இருக்குது, அதுலேருந்து லைட் ட்ராவல் பண்ணி ரிஃப்ராக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என் கை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன ஏரியா, பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் தெரியும் இமேஜ்க்கு. இதுக்கு ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்குது, இதுக்கு ஃபோக்கல் லென்த் கம்மி. இதுல இருந்து பார்க்கும்போது நிறைய ஏரியா தெரியும். அதாவது ஃபோக்கல் லென்த் எவ்வளோ அதிகமாக இருக்கோ ஏரியா அவ்வளோ கம்மியாகும். இமேஜ்க்கு ஏரியா கம்மியாகும், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் தெரியும். ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருந்துன்னா ஏரியா அதிகமாக தெரியும். ஸோ நம்ம இப்போ ஒரு பிளானட் மூணெல்லாம் அப்சர்வ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 700 mm இருந்து 1000 mm வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்பேச்சரை பற்றி பார்க்கலாம். லென்ஸ்க்கு அப்பேச்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸோட டயமீட்டர் தான் அப்பேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டயமீட்டர் பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இமேஜ் கிளியராக இருக்கும், அவ்வளோ லைட் உள்ள ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ பிளானட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு காமனாக எந்த மாதிரி அப்பேச்சர் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 100 mm வரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் மேக் பண்ண டெலிஸ்கோப் பார்த்தீங்கன்னா 50 mm அப்பேச்சர், வேறு ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 700. ஏன் நான் 50 mm சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் அதுதான் அவைலபிளாக இருந்தது. இதுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வேறு ஐபீஸ் எல்லாம் சேர்த்து ரேட் பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட வந்துச்சு அரௌண்ட். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். வாங்க இதுக்கு மேக்கிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்குள்ளதான் ஐபீஸ் இருக்கு. இந்த ஐபீஸ் பார்த்தீங்கன்னா 8 mm. இதை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் ஃபார்ம் ஆன இமேஜை பார்க்க முடியும். இப்போ லென்ஸை திறந்து பார்த்துக்கலாம். ஆக்ரோமேட்டிக் டபுள் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கான்கேவ், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ்.
ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டெலிஸ்கோப்பில் லென்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ப்ளேஸ் பண்ணணும், இல்லைனா இமேஜ் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. இந்த லென்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கான்கேவ். கான்வெக்ஸ் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் அவுட் சைட், அதே கான்கேவில் கொஞ்சம் ஒரு கேப் உள்ள கேவ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். கான்வெக்ஸ் சைடை பார்த்திங்கன்னா டெலிஸ்கோப்க்கு வெளியே இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். கான்கேவை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேக்கிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதை எப்படி செட் பண்ணி கேப்சர் பண்ணேன்னு வீடியோ காட்டுறேன், அதையும் பாருங்கள். டெலிஸ்கோப்பை செட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, நிறைய மேகமாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணுற டைமில் கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். மேலே ஒரு ஸ்டார் இருக்குக்கா, இதில் தெரியாது வீடியோவில், பட் லென்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன ஸ்டார். நிலா இருக்கு. டெலிஸ்கோப்ல ஃபைனலி கேப்சர் பண்ணியாச்சு. வாவ், அதோட கிரேட்டர்ஸ்லாம் தெரியுது. ரெட் கலர்ல அங்கே பார்க்கலாம், இவ்வளோ கிளியரா இருக்கு.
இப்போ நம்ம வீடியோ எண்டிங் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வேறு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ. ஸ்டே பீஸ். பாய்.